ரிக்ஷாக்காரன் படத்துல, சத்யா மூவிஸ் ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆர் கதாநாயகன். ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் படங்கள் வரலாற்றிலேயே இது ஒரு விதமான சூப்பர் டூப்பர் ஹிட். மிகப்பெரிய சிறந்த அம்சம் என்னன்னா, ரிக்ஷாக்காரன் வெளியான அந்த ஆண்டில் இந்திய பேரரசு எம்ஜிஆரை இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர் என்று தேர்ந்தெடுத்து எம்ஜிஆருக்கு தேசிய விருது தருகிறது. அதுலயும் வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்கள் எதிர்ப்பு. தென்னிந்தியர்களிலும் தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு. கண்ணதாசனிடம் போய் நிருபர்கள்லாம் பேட்டி கேட்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆரை வசைபாடுவதற்கு இது மிகச்சிறந்த மனிதர் கண்ணதாசன் தான். இதை எதிர்பார்த்து போறாங்க. அப்ப கண்ணதாசன் நிருபர்கள் முன்னாடி பேட்டி கொடுக்காரு. ஏங்க, ரிக்ஷாக்காரன் படத்துல எம்ஜிஆருடைய நடிப்பு யதார்த்தமானது. தேசிய விருது அவருக்கு கொடுக்கப்படுவதில் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? கண்ணதாசன் கேட்கிறாரு. நிருபர்கள் அசந்துட்டாங்க. ஏங்க, வட இந்தியர்கள் கூட சில பேர் ஒத்துக்கொண்டார்கள். தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏங்க இவ்வளவு எதிர்ப்பு? ஏங்க, எம்ஜிஆர் அதுல என்ன குறைஞ்சு நடிச்சிருக்காரு? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி சிறந்த நடிகர்கள் என்று நார்த் இந்தியாவில் அந்த பரிசு வாங்கினவங்க, அந்த பதக்கம் வாங்கினவங்க எல்லாருமே இதை விட ரொம்ப சிறப்பா நடிச்சிட்டாங்களா? வரங்க, உலகத்திலேயே சினிமா என்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஊடகத்தை உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருவர் தான் சரியாக பயன்படுத்தினார். ஒரு சாதாரண மனிதனும் தன்னை ஒரு கதாநாயகனாக நினைத்துக் கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அது எம்ஜிஆர் படங்கள் மூலமா மட்டும்தாயா. இப்படி ஒரு சாதனையை எம்ஜிஆரை தவிர இந்த சினிமா உலகத்துல உலக அளவுல யாருமே செய்யலையா. இதுக்காகவாது கொடுக்கலாமே. இதுல உங்களுக்கு என்ன எதிர்ப்பு வேண்டி கிடக்கு?